தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா வாசனையாக இருக்கும். இல்லை ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைமலாம். இன்னைக்கு வந்து இந்த நெல்லிக்காயை வச்சுட்டு ஒரு தயிர் பச்சடி பண்ணலாம். இப்போ தயிர் பச்சடி அப்படிங்கிறதே கொஞ்சம் மறந்து போச்சு அந்த வார்த்தை. எல்லாரும் ரைத்தான்னு ரைத்தாக்கு மாறிட்டோம். ஆக்சுவலாக தயிர் பச்சடிங்கிறது ஒரு நல்ல வார்த்தை, அழகாக இருக்கும் உச்சரிக்கிறதுக்கு. ஸோ இந்த தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு நான் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி இருக்குது. இதில் வந்து தயிர் வந்து உரக்குத்தி வச்சுருக்கேன். ஸோ இந்த தயிரை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சி அதில் சேர்க்கலாம். இப்போ எப்படி அந்த தயிர் பச்சடி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை கொஞ்சம் வந்து சின்ன சின்ன பீசஸ் பண்ணி நம்ம இதில் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பொடியாக வேண்டாம், நம்ம தான் அரைக்க தானே போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பண்ணி, இந்த கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோட்டுக்கிட்ட நீங்கள் வந்து பண்ணினா கூட டக்குன்னு வந்து அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் போடுறேன். ரொம்ப காரம் வேண்டாம்னா 2 பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி உடம்புக்கு நல்லது தெரியும், ஸோ இஞ்சி, கொஞ்சமாக உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போடலாம். கொஞ்சம் வந்து கலரும் மாறாமல் இருக்கும், அதே சமயத்தில் விட்டமின் சி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தில் பாதி தான் இதில் புழியிறேன், இது போதும். இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் சேர்ந்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ரைத்தாக்கு வந்து தயிர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உறைஞ்சிருக்கு பாருங்க. இது கூட வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆக்சுவலாக எப்படி இது மாதிரி தயிர் உரைய விடுறது கெட்டியாக, அதே சமயத்தில் ரொம்ப புளிக்க வைக்காமல் எப்படி வந்து தயிர் உர குத்துறதுக்கு கூட நிறைய வந்து டிப்ஸ் இருக்குது. அது கூட நான் வந்து போடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் தயிரை இதுலேருந்து எடுத்துட்டாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள், தயிர் செமையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த தயிரை கொஞ்சம் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அவ்வளோதான். இது பாருங்க, இது நல்லா வந்து நைஸாக அரைச்சாச்சு. இந்த விழுதை வந்து நம்ம இந்த தயிரில் போடலாம். இது என்னோட ஃபேவரட் கலக்கல். இப்படிதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு கலக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா வந்து இது மசியும், கரெக்டாக வந்து கலக்கிறது ஈஸியாக இருக்கும். வருங்க, செமையாக இருக்கு பாருங்க, அருமையாக செமையாக இருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டினோம்னா இந்த ரைத்தா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சத்து இந்த ரைத்தா. நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு செமையாக இருக்குது. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த ரைத்தாவுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதை போட்டு தாளிச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா வாசனையாக இருக்கும். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெயை போட்டிருக்கேன். நிறைய வெரைட்டிஸ் வந்து நெல்லிக்காய் வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் சீரீஸில் இந்த தயிர் பச்சடியும் பார்த்துருப்பீங்க. இதுவும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த நெல்லிக்காய் தயிர் பச்சடி நீங்களே பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.